அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் போறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு லைவ் போட்டிருந்தது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் போச்சு. நெறைய பேர் வந்திருந்தாங்க. இது மாதிரி தினசரி லைவ் வருமா? இல்ல இனிமே அப்டேட் பண்ணாம லைவ் ரெகுலரா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத நீங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் வச்சுக்கிட்டா மட்டும் தான் உங்களுக்கு லைவ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அத பார்த்து பயனடையறதும் உங்களுக்கு வசதியா இருக்கும். ஆ, இதே சிலர் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மூலியமா ரொம்ப தேங்க்ஸ். சிலர் ஷேர் பண்ணாம இருக்கீங்க. சேனல ஷேர் பண்ணுங்க. நெறைய பேருக்கு இது உதவியா இருக்கும். இது இலவச ஜோதிட பலன் தான். யார்கிட்டயும் ஃப்ரீயா சொ காசு கேட்கல. லைவ்ல ஃப்ரீயா தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. இது வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கங்க. இன்னைக்கு பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டோம்னா, தேதி பார்த்தீங்கன்னா 24/5/2025 வைகாசி மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை. பைரவருக்கு விளக்கு போட வேண்டிய ஒரு நாள். ஆ தேய்பிறை வந்திருக்கு. அது உங்களுக்கு ராகு காலத்தில விளக்கு போட்டிங்கன்னா, சனி பகவானுக்கும், ராகு கேதுவால ஏற்படுற பிரச்சனைகளுக்கும் இது ரொம்பவே உதவியா இருக்கும். திதி பார்த்தீங்கன்னா, துவாதசி திதி மாலை 7:20 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு திரியோதசி திதி இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, பகல் 1:50 வரைக்கும் ரேவதி நட்சத்திரம் இருக்கு. அதுக்கு பிறகு அஸ்வினி நட்சத்திரம் இருக்கு. அதாவது சந்திரன் மீன ராசியிலயும், மேஷ ராசியிலயும் இருக்காங்க. சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னா, கன்னி ராசிக்கும், சிம்ம ராசிக்கும், பாதி கன்னி ராசிக்கும் இருக்கு. கவனமா இருக்க வேண்டிய நாள். ஒரு கலவையான ஒரு நாளா தான் இருக்கு. இன்னைக்கு சனி பிரதோஷ விரதமும் இருக்கு. சிவ வழிபாடு செய்றது நல்லது. பைரவர் வழிபாடு செய்றது ரொம்பவே உகந்ததா இருக்கும். சூரியன் உதயம் பார்த்தீங்கன்னா, காலையில 5:41க்கும் சூரியன் மறைவு மாலை 6:29க்கும் இருக்கு. நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, காலையில 10:15 முதல் 11:15 வரை இருக்கு. மாலை 5:15 முதல் 6:15 வரை இருக்கு. கௌரி நல்ல நேரம் பகல் 10:15 முதல் 11:15 வரை இருக்கு. மாலை 6:15 முதல் 7:15 வரை இருக்கு. ராகு காலம் எடுத்துக்கிட்டோம்னா, காலையில 8:53 முதல் 10:29 வரை இருக்கு. யமகண்டம் பகல் 1:41லிருந்து 3:17 வரை இருக்கு. குளிகை மாலை காலை 5:41லிருந்து 7:17 வரைக்கும் இருக்கு. இப்போ துவாதசி திதியிலும் சரி, ரேவதி நட்சத்திரத்திலயும் சுப காரியங்கள் செய்யலாம். ஆனால் இன்னைக்கு நாள் சரியா இல்ல. அதனால எந்த புதிய முயற்சிகளையும் தவிர்க்கிறது நல்லது. ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா, மேஷ ராசிக்கு புகழ், ரிஷப ராசிக்கு பொறுமை இல்லைனா கவனம், மிதுன ராசிக்கு சிக்கல் இல்லைனா கவலை, கடக ராசிக்கு ஆனந்தம், சிம்ம ராசிக்கு அச்சம், கன்னி ராசிக்கு ஓய்வு, துலாம் ராசிக்கு சஞ்சலம், விருச்சிக ராசிக்கு போட்டி, தனுசு ராசிக்கு வெற்றி, மகர ராசிக்கு சிந்தனை, கும்ப ராசிக்கு நன்மை, மீன ராசிக்கு மேன்மை. அதாவது வெற்றியும் புகழும் கிடைக்கிற ஒரு நாளாக தான் இருக்கு. இது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மதியத்துக்கு மேலே கொஞ்சம் தெளிவாக வாய்ப்புகள் இருக்குது. கூட பிறந்தவங்களோட சின்ன சின்ன பிரச்சனைகள் குறையும். பெண்களுக்கு வேலை சுமை அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலையில் கூட இருக்கிறவங்க, வீட்டில் கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கிற நாளாக தான் இருக்குது. தொழில் வியாபாரத்தில் வியாபாரம் சும்மா தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இன்றைக்கி பொறுமை இழந்து காணப்படுற மாதிரி இருக்குது. காலையிலேருந்து கொஞ்சம் குழப்பங்கள் இருக்குது. காலையிலேயே போய் ராகு கேதுக்கு விளக்கு போடுங்க. பைரவருக்கு பிரார்த்தனை மற்றும் வழிபாடு செய்திருந்தீங்கன்னா மனசுக்கு ஆறுதல் தர மாதிரி இருக்கும். அதே மாதிரி பேசும்போது வார்த்தைகளை ரொம்பவே கவனமாக பார்த்து பேச வேண்டியது அவசியம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது. நேரத்தில் முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. ஆனாலும் திட்டமிட்டு வேலை செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையோ தவறுகளோ நடக்காமல் நாளை சாதகமாக கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. மதியத்துக்கு மேலே பிரச்சனை இல்லாத நாளாக தான் போகும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட சில சின்ன சின்ன பதட்டங்கள் குழப்பங்கள் இருந்தது. அது உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்கிற மாதிரி இருந்தது. அமைதியாக கட்டுப்பாடோடு இருந்தீங்க. நல்ல ஒரு பகல் மாலைக்கு மேலே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சிங்கன்னா இனிமையான நாளாக போக வாய்ப்பு அமையும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்புழக்கம் இல்லை, ஏகப்பட்ட விரயம், கையில் பணம் இல்லாத ஒரு சூழ்நிலை. காலையிலெல்லாம் பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்குது. கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. செலவுகளையும் கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் காலையிலெல்லாம் மந்தமாக இருப்பீங்க. சுறுசுறுப்பாக வச்சுக்க வேண்டியது அவசியம்.
பதட்டம் ஜாஸ்தியா இருக்கு. யோகா செய்றது நல்லது. கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. உங்களுக்கு கலவையான நாள், நல்ல ஒரு ஏற்றம், வருமானம் எல்லாமே நல்லா இருந்தது. ஆனா, செலவுகள் அதிகமாகறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. பணம் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில சின்னதா கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அதே மாதிரி எந்த வேலையிலயும் சுறுசுறுப்பா செயல்பட்டு, நாள சாதகமா கொண்டு போக முயற்சி செய்யுங்க. ஒரே ஸ்பீட்ல நாள கொண்டு போனீங்கன்னா நல்லதா இருக்கும். புதிய முயற்சிகள வெற்றி அடையறதுக்கு குடும்பத்தாரோட உதவி இருக்கு. வருமானம் ஓரளவுக்கு இருக்கும். ஆனா விரயங்கள், செலவுகள் இருக்கத்தான் செய்யுது. இனிமையான நாளா கொண்டு போகறதுக்கு ரொம்பவே கஷ்டம். கவனமா, பதட்டம் இல்லாம நாள பொறுமையா கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. அதிர்ஷ்டத்தெல்லாம் ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு இந்த நாள் வேண்டாம். அது இன்னொரு நாளைக்கு சில நாள் கழிச்சு தள்ளி போடுறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, வேலையில சாதகமான பலன் கிடைக்கணும்னா, திட்டமிட்டு உங்களோட வேலைகள செய்யுங்க. காலையில எப்படி சுறுசுறுப்பா ஆரம்பிச்சீங்களோ, அதே மாதிரி மாலை வரைக்கும் அத எடுத்துட்டு போறது நல்லது. ஆ சுப அ உங்களோட செயல்திறனும், திறமையும் பயன்படுத்தி நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, புரிதல் கொஞ்சம் கம்மியாக வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட பதட்டம், உங்களோட பணப்பற்றாக்குறை, உங்களோட குழப்பங்கள் தொணக்கிட்ட காட்டாதீங்க. அதெல்லாம் தவிர்த்துட்டு, முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா நாள அமைதியா கொண்டு போறது சாதகமான பலனா குடுக்கும். இல்லன்னா அமைதியான நாளா கொண்டு போக உதவியா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு இருக்கு. ஆனா செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. சேமிக்கிறதுக்கு காலையிலேயே முயற்சி பண்ணிருங்க. மாலைக்கு மேல கையில பணம் தங்காது. ஆ தொலைக்காம பார்த்துக்கிறது நல்லது. கவனமா பணத்த கையாள வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் நல்லா தான் இருந்தது. ஆனா உங்ககிட்ட இருந்து பயமும், குழப்பமும் அதிகமாகறதுனால ஆரோக்கியத்துல உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஓய்வெடுக்கிறதே நல்லது. அடுத்த ராசிக்கு போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு குடும்பத்தில் இன்னைக்கு ஒத்துழைப்பு நல்லா இருக்கும். செலவுகள் இருக்கும். ஆனாலும் நல்ல ஒரு திட்டமிட்டு தெளிவான நாளாக கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. உங்களோட புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும் லாபமும் ரெட்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கு. வெளிவட்டார நட்பு நிறையவே ஏற்படும். தடைப்பட்ட காரியங்கள்லாம் முடிக்கிறதுக்கு இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கங்க. ஆரோக்கியத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம நாள கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கு. உங்ககிட்ட இன்னைக்கு தன்னம்பிக்கையும், உறுதியும் நிறையவே இருக்கும். கூடுதல் நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளா இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்லயும் சரி, முக்கிய முடிவுகள்லயும் இன்னைக்கு எடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு. முடிவுகள் எடுக்கலாம். தைரியமா இன்னைக்கு நாள உறுதியோட கொண்டு போனீங்கன்னா நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, வேலையில நல்ல வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளா இருக்கு. மேலதிகாரிகள் உங்களோட செயல்திறன பாராட்டக்கூடிய விதமா தான் நாள் அமையும். உங்களோட அ நாள் சிறப்பா கொண்டு போக திட்டமிட்டு செய்யுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. சிலருக்கு ஊக்கத்தொகை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அது மூலியமா மகிழ்ச்சி அதிகமாகவும் வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, துணையோட வெளியிடங்களுக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. 2 பேரும் பரஸ்பர கருத்துக்கள புரிஞ்சுகிட்டு, மனசு விட்டு பேசவும், நல்ல ஒரு புரிதலையும், அந்யுன்யத்தையும் அதிகப்படுத்தவும், ஆ எதிர்காலத்துக்கு உண்டான வகையில திட்டங்கள தீட்டவும் உகந்த ஒரு நாளா இருக்கு. இனிமையான தருணங்கள அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டம் உங்க பக்கம் இருக்கு. வரவு அதிகமா தான் இருக்கு. சேமிக்கிற ஆற்றல் உயரக்கூடிய ஒரு நாளா இருக்கு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களோட எதிர்காலத்துக்கு உண்டான சேமிப்பை செய்கிறது நல்லது. நல்ல ஒரு சாதகமான பலன்கள் பண விஷயத்துல இருக்கு. முக்கிய முடிவுகளும் எடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறந்த ஆரோக்கியம், எந்த ஒரு குறைபாடும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு நாளா இருக்கு. நாளை தெளிவா திட்டமிட்டீங்கன்னா இந்த நாள் உங்களுடையது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடக ராசி. உங்களுக்கு ஆ க நல்ல ஒரு ஆ காலையிலேருந்து குழப்பங்கள்லாம் மதியத்துக்கு மேல தெளிவாகக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கும். சுறுசுறுப்பா நாள முன்னோக்கி கொண்டு போக முயற்சி செய்றது நல்லது. உறவினர்கள் பார்த்தீங்கன்னா, உங்களோட முயற்சிகளுக்கு கொஞ்சம் தடையா இருந்த மாதிரி இருக்கும். கூட பொறந்தவங்கள அனுசரிச்சு போனீங்கன்னா, நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். கொடுத்த கடன்கள் மாலைக்கு மேல சேர்றது மனசுக்கு ரொம்பவே சந்தோஷத்த ஏற்படுத்தி குடுக்கும். பயணங்களால அலைச்சல் இருக்கு. ஆனாலும் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கிற மாதிரி இருக்கு. வேலையிலயும், தொழில்லயும் சரி. இன்னைக்கு சவால்கள் இருந்தாலும், சாதகமான நாளா கொண்டு போக உங்களோட அ தெளிவான சிந்தனைகள பயன்படுத்திக்கங்க. எந்த ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்திக்காம, நாள பாசிட்டிவா கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம். பயன்படுத்திக்கிறது நல்லது.
தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு காலையிலேயே திட்டமிடுங்க. சில அதிகமான வேலை பளு இருந்தாலும், அத முடிக்க பெர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணீங்கன்னா, நாள் வேலையில இன்னைக்கு சாதகமாவே இருக்கும். மாலைக்கு மேல உங்களுக்கு உங்களோட வேலைகளுக்கு, திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட மனச விட்டு பேசுங்க. அமைதியா பேசுங்க. நல்ல புரிதலை ஏற்படுத்திக்க வாய்ப்புகள் இருக்கு. 2 பேருக்குள்ளயும் இனிமையா பழகி, இனிமையான தருணங்கள அனுபவிக்கிறதுக்கு நாள தயார்படுத்திக்கங்க. எந்த ஒரு வாக்குவாதம், விவாதம் எதுவும் இல்லாம பார்த்துக்கிட்டீங்கன்னா, நாள் உங்களுக்கு இனிமையாவே போகும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு இருக்கு. ஆனாலும் மாலைக்கு மேல எதிர்பாராத பண வரவும் இருக்கும். சூழ்நிலைகள சமாளிக்க கொஞ்சம் கவனமா பணத்த கையாண்டீங்கன்னா போதும். பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. இருந்தாலும் பண விஷயத்துல கொஞ்சம் கவனம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்துல ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எண்ணெய் வகை உணவுகள தவிர்க்க வேண்டியது அவசியம். சூழ்நிலைகள பார்த்து நடந்துக்கிறது நல்லது. அடுத்த ராசிக்கு போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசியை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு காலையிலேருந்து பதட்டமும் குழப்பத்தோடயே தான் இருக்கீங்க. தேவையில்லாத மருத்துவ செலவுகள், உறவினர்கள் கூட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு குழம்பி போய் இருக்கீங்க. அதே மாதிரி ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகளில் மாலை வேளையில் கொண்டு போகிறது நல்லது. திட்டங்கள் தீட்டுறது நல்லது. பொறுப்புகள் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது. பொறுமையா இன்னைக்கு நாள அணுக வேண்டியது அவசியம். எந்த ஒரு அ விஷயத்துக்கும் உங்களோட கோவத்தையோ, எரிச்சலையோ காட்டாம, பொறுமையா, நிதானமா சிந்திச்சு, சூழ்நிலைக்கு ஏற்ப புத்திசாலித்தனமா நாள கொண்டு போனீங்கன்னா, பெரிய பாதிப்புகள் இருக்காது. செலவுகள் நிறைஞ்ச நாளா தான் இருக்கு. அங்கீகாரம் இல்லாத ஒரு நாளா தான் இருக்கு. கவனம். தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள நேரத்தில முடிக்க முடியாது. கவனமா, கடினமா, கஷ்டப்பட்டு தான் உங்களோட நாள கொண்டு போகிற மாதிரி இருக்கு. உங்களோட பதட்டமும், கவலையும், வருத்தத்திலயும் வேலையில காமிச்சீங்கன்னா, தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தவறுகள் இல்லாம வேலைகள திட்டமிட்டு செய்யுங்க. இல்லன்னா வேலை இழப்புக்கு உண்டான வாய்ப்பும் அமையிற மாதிரி இருக்கு. பண விஷயத்த அ கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட முடிஞ்ச அளவுக்கு சகஜமா பேசுனீங்கன்னா நல்லது. அப்படி இல்லையா, மொத்தமா ஒதுங்கி இருக்கிறது நல்லது. அவங்க என்ன சொன்னாலும், துணை என்ன சொன்னாலும் சரின்றது அ முடிவுக்கு வரதும், அதே மாதிரி சில பிரச்சனைகள பேசி தீர்த்துக்கிறதுக்கு, பேசி முடிக்கிறதுக்கும் நாள பயன்படுத்திக்கிறதும் நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு கம்மியா தான் இருக்கு. செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தினாலும் பரவால்ல. செலவுகள முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணீங்கன்னா நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு பல்வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. பற்கள்ல கவனமா இருக்க வேண்டியது அவசியம். தேவைப்பட்டா அ சிகிச்சை எடுங்க. இனிப்பு வகைய சாப்பிடாம இருக்கிறது நல்லது. ஓய்வெடுங்க. மனச அமைதியா வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. உங்களுக்கு அ சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. சந்தோஷமா ஆரம்பிச்ச நாள் மதியத்துக்கு மேல என்ன ஆச்சுன்னு தெரியாத குழப்பங்கள் நெறையவே இருக்கு. செய்ற செயல்கள்ல தடைகள், தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. வெளிநபர்கள் கூட தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க. வேலை செய்றவங்களுக்கு வேலையில கொஞ்சம் நிதானமா செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு நாள மகிழ்ச்சியா கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யுங்க. எந்த ஒரு பதட்டமும் இல்லாம, அ மனச அமைதியா வச்சுக்க சினிமா, பாட்டு கேட்கறது, அந்த மாரி டைம ஸ்பெண்ட் பண்றது நல்லது. குடும்பத்தோட பேச வேண்டாம். அதிகமான பேசும்போது வார்த்தைகள்ல ரொம்பவே கவனம். சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாளா இருக்கு. பொறுப்புகளும் அதிகம், அ பிரச்சனைகளும் அதிகமான நாளா தான் இருக்கு. கவனமா நாள கொண்டு போங்க. தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா இருக்கு. நேரத்துக்கு முடிக்கிறது கஷ்டமா இருக்கும். லேட்டா இன்னைக்கு வீட்டுக்கு போறா மாதிரி இருக்கு. அதனால முன்கூட்டியே உங்க வேலைகள திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். தவறுகள் ஏற்பட்டதுன்னா, செஞ்ச வேலைய ஒரு முறைக்கு 2 முறை செய்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி மனச அமைதியா வச்சுக்கிட்டு உங்களோட வேலைகள தெளிவா செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட இனிமையான வார்த்தைகள பேச முயற்சி செய்யுங்க. அப்படி இல்லையா, நான் எடுத்தோம் கவுத்தோன்லாம் எதுவும் செய்யாதீங்க. கோவப்படாதீங்க. புரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க. அவங்களுக்கும் புரிய வைக்க முயற்சி செய்யுங்க. அமைதியா சூழ்நிலைக்கு ஏற்ப நடந்துக்கிறது நல்லது. விட்டு குடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும் நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு கம்மியா தான் இருக்கு. ஆனா, செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. பயனுள்ள செலவுகள் இல்ல. தேவையில்லாத செலவுகள், பண இழப்பு ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. பணத்த கவனமா கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் கிடையாது.
காலையிலலாம் நல்லா இருந்த ஆரோக்கியம். மதியத்துக்கு மேல ஏதோ பய உணர்வு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அதிக ஓய்வு எடுக்க வேண்டியது அவசியம். அடுத்த ராசிக்கு போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. துலா ராசிக்காரர்களே, உங்களுக்கு இன்னைக்கு சந்தோஷம் உங்களுக்கும், மிதுன ராசிக்கும் மட்டும் தான் இன்னைக்கு நாள் உங்களுக்கு ரொம்பவே சாதகமா போக வாய்ப்புகள் இருக்கு. வேலையில செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே சிறப்பா நடக்கும். பணி சுமை குறையக்கூடிய ஒரு நாளா இருக்கு. வீட்டுக்கு தேவையான நவீன பொருட்கள் வாங்குறதுல நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி உறவினர்கள் வழியில சுப செய்திகள் வரும். சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும். உங்களோட அறிவுரையால வியாபார விஷயத்துல பிரச்சனைகள தீர்க்கிறதுக்கு உதவியா நாள் இருக்கு. நீங்க உற்சாகத்தோட, ஆர்வத்தோட நாள கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதன் மூலியமா எல்லா முயற்சியிலயும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. தெளிவான சிந்தனைகள் மூலியமா முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கும். நாள அமைதியா கொண்டு போகலாம். மகிழ்ச்சியாவே கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலையில புதிய வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி செய்ற வேலையில நல்ல வளர்ச்சி தெரியக்கூடிய ஒரு நாளா இருக்கும். உங்களுக்கு திருப்தியான மனநிலை இருக்கு. உங்களோட மேலதிகாரிகள் கிட்ட இருந்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு இந்த நாள் ரொம்பவே உதவியா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் துணைக்கும் நல்ல ஒரு புரிதல் இருக்கிற மாதிரி இருக்கு. நல்ல ஒரு உறவுக்குள்ள பிணைப்பும், அன்னுனியமும் அதிகமாகும். சந்தோஷமான தருணங்கள் இருக்கு. மாலை நேரத்தில ஒண்ணா வெளியில போக முடியும். அது 2 பேருக்குள்ளயும் நல்ல ஒரு இனிமையான தருணங்கள ஏற்படுத்தி குடுக்க வாய்ப்பா தான் இருக்கு. சாதகமான நாளா பயன்படுத்திக்க வேண்டியது கையில இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பணப்புழக்கம் சிறப்பாவே இருக்கும். உங்களோட குடும்ப தேவைக்கும், அத்தியாவசிய தேவைக்கு மட்டுமே இன்னைக்கு செலவுகள் ஆகுறதுனால, மனசுக்கு நிறைவா தான் இருக்கும். அதிக பணத்த சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நாள கொண்டு போகலாம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். உங்க மனசுல இருக்க நம்பிக்கை காரணமா உங் அ ஆரோக்கியம் சிறப்பாவே இருக்கும். உற்சாகமான நாளா அமையும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. உங்களுக்கு பசங்களோட வீண் மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. நெறைய பிரச்சனைகள், நெறைய பொறுப்புகள் இருக்கு. பணப்பற்றாக்குறை இருக்கிற மாதிரி இருக்கு. செய்ற செயல்கள்ல தாமதம் ஏற்படுற மாதிரி இருக்கு. ஆரோக்கியத்தில சின்ன சின்ன பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கு. பெற்றோரோட ஆதரவு பெறத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ம் குடும்பத்தில பெண்கள் கொஞ்சம் சிக்கனமா இருந்தீங்கன்னா செலவுகள கட்டுப்படுத்துறதுக்கு வாய்ப்பா இருக்கும். பொறுப்போட செயல்பட்டீங்கன்னா, வியாபாரத்தில லாபத்த எதிர்பார்க்கலாம். இழப்புகள தவிர்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. பொறுமைய வளர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அதே மாதிரி முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காம இருக்கிறது நல்லது. மாலைக்கு மேல உற்சாகமான நாளா மாறும். அமைதியாவும், நாள் நிம்மதியாவும் போக வாய்ப்புகள் அமையும். கொஞ்சம் பகல் வரைக்கும் பொறுமையா நாள கொண்டு போயிட்டு, நாள சாதகமா கொண்டு போ வேண்டியது உங்க கையில இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு காலையில மலை மாதிரி வேலைகள் இருந்தது. அதில தவறுகள் செய்ற மாதிரி இருந்தது. ஆனாலும் உங்களோட திட்டமிட்ட செயல்பாடு மாலைக்குள்ள எல்லா வேலைகளையும் முடிக்கிறதுக்கும், அதே மாதிரி உங்களோட வேலைகள கவனமாவும், தவறுகள் இல்லாமயும் செஞ்சு முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். மகிழ்ச்சியான நேரங்கள் மாலையில் ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, அ பழசெல்லாம் பிரச்சனையெல்லாம் அ எடுக்காதீங்க. காலையில போம்போது இருந்த பிரச்சனை மாலையில இருக்காது. மாலை வீட்டுக்கு வரும்போதே ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகள் தான் தெரியும். அதன் மூலியமா 2 பேரும் மனசு விட்டு பேசி, சில பிரச்சனைகள பேசி தீர்க்கிறதுக்கும், முடிவெடுக்கிறதுக்கும் இந்த நாள பயன்படுத்திக்க வாய்ப்புகள் அதிகம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமா இருந்தது. அதே மாதிரி விரயங்களும் இருந்தது. கையில பணப்பற்றாக்குறை இருந்தது. எதிர்பாராத பணவரவு இன்னைக்கு உங்களுக்கு உண்டு. அதன் மூலியமா இன்னைக்கு நாளையும் சரி, செலவுகளையும் கையாள முடியும். அது மனசுக்கு கொஞ்சம் தெளிவ குடுக்குற மாதிரி நாள் கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமா இருங்க. ஓய்வெடுங்க. மனச ரிலாக்ஸா வச்சுக்கிட்டு நாள கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி. உங்களுக்கு குடும்பத்தில கொஞ்சம் சூழ்நிலைகள் சாதகமா இல்ல. அ தேவையில்லாத பொறுப்புகள் அதிகமாகுற மாதிரி இருக்கு. அதே மாதிரி செய்யக்கூடிய வேலைகள்ல ரொம்பவே கவனமா இருக்க வேண்டிய விஷயமா இருக்கும். நாள் வந்து உங்களுக்கு கவனம், அதாவது கன்னி ராசிக்கும், சிம்ம ராசிக்கும் அடுத்தபடியா நீங்க ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியதா இருக்கு. மனக்கசப்பு உறவுகளுக்குள்ள ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆ ஆன்மீக ஈடுபாடும், ஆ கோயிலுக்கு போய் வழிபாடும் உங்களுக்கு இன்னைக்கு அவசியமா இருக்கும். உங்களோட சேமிப்பு குறையிற மாதிரி இருக்கு. எதிர்பாராத ஆ மருத்துவ செலவுகள் வீட்லயோ உங்களுக்கோ ஏற்படலாம். ஒரு சிலருக்கு உறவினர்கள் கை கொடுத்து உதவுற மாதிரி இருக்கு. அதே மாதிரி நாள் முழுக்க புத்திசாலி
தளமா செயல்பட்டீங்கன்னா, வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்படும். தெய்வ வழிபாடு இன்னைக்கு அவசியமா தேவைப்படுது உங்களுக்கு. தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள சிறப்பா செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. உங்களோட பொறுப்புகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆம், ஆன்மீ அ அதே மாதிரி உங்ககிட்ட தவறுகள் இல்லாம உங்களோட வேலைகள கவனத்தோடவும், விழிப்போடவும் செய்ய வேண்டியது அவசியம். சில தடை தாமதங்கள் இருக்கத்தான் செய்யும். முடிஞ்ச அளவுக்கு திட்டமிட்டு வேலைகள செஞ்சீங்கன்னா, நாள் கொஞ்சம் நல்லபடியா போக வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, 2 பேருக்குள்ளேயும் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், வேறுபட்ட மனநிலை இருக்கிற மாதிரி இருக்கு. சவாலாகத்தான் நாள் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு கருத்து வேறுபாட களையறதுக்கு முயற்சி செய்யுங்க. பிரச்சனைகள தீர்க்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. விட்டு குடுத்து போனீங்கன்னா நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பணவரவு குறைவா தான் இருக்கும். செலவுகள் அதிகமா இருக்கு. செலவுகள விவேகமா கையாள வேண்டியது அவசியம். கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கு. சூழ்நிலைகள் பார்த்து பணத்த கையாளுங்க. பணத்த தொலைக்காம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்களோட பதட்டமான மனநிலை காரணமா ஆரோக்கியத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அ ஓய்வு எடுக்க வேண்டியது அவசியம். மனச அமைதியா வச்சுக்க வேண்டியது அவசியம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. உங்களுக்கு பசங்களால குடும்பத்தில மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளா தான் ஆரம்பிக்குது. ஆனாலும் மாலைக்கு மேல எதிர்பாராத விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி சூழ்நிலைகளும் மாற வாய்ப்புகள் இருக்கு. புத்திசாலித்தனமா சூழ்நிலைக்கு ஏற்ப நடந்துக்க வேண்டியது அவசியம். வேலை செய்றவங்களுக்கு முன்னேற்றம் இருந்து பிரச்சனைகள்ல போய் முடியிற மாதிரி இருக்கு. காலையிலேருந்தே கவனமா உங்களோட செயல்கள்ல இருக்கிறது அவசியம். வியாபாரத்திலயும் சரி, வேலையிலயும் சரி உழைப்புக்கேற்ற பலன் தான் கிடைக்கும். பொது காரியங்கள்ல ஈடுபடுறது மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். உறவினர்கள் கிட்ட இருந்து பிரச்சனைகள் குறையறதுக்கு இந்த நாள கொஞ்சம் பயன்படுத்திக்கங்க. அதே மாதிரி அ நல்ல பலன்கள் கிடைக்கணும்னா, உங்களோட வேலைகள கவனமா திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். எந்த ஒரு விஷயம் செய்றதா இருந்தாலும், ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு செய்யுங்க. பிரச்சனைய பெருசாக்காம, பிரச்சனை பண்ணாம பார்த்துக்கிறது நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு அந்த அளவுக்கு சாதகமா ஆரம்பிச்சது. நாள் போக போக பிரச்சனைகள் தேடி வரா மாதிரி இருக்கு. காலையிலேயே தெளிவா பிளான் பண்ணுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் வெளியில இருந்து வர சவால்கள சமாளிக்கணும். அதே நேரத்தில உங்களோட வேலைகளையும் பெர்ஃபெக்ட்டா செய்யணும்னா, அது கொஞ்சம் கஷ்டம் தான். முடிஞ்ச அளவுக்கு தயாரா இருங்க. ரெடியா பிளான் பண்ணி டார்கெட் அச்சீவ் பண்றது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தனக்கூட இனிமையான தருணங்கள் காலையில போம்போது நல்லாவே மகிழ்ச்சியா இருந்தது. மாலையில வரும்போது தேவையில்லாத பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கும். வெளியிடங்களுக்கு அவங்கள கூட்டு போங்க. அவங்கள மகிழ்ச்சியா வச்சுக்க முயற்சி செய்யுங்க. பிரச்சனைகள் பெருசாகாம அமைதியா நாள கொண்டு போறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்டம் குறைவா தான் இருக்கு. வரவு இருந்தது. ஆனா விரயங்கள், செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. பணத்த கொஞ்சம் கவனமா கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. சேமிக்கலனாலும் பரவால்ல. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு பெருசா பாதிப்பில்ல. இருந்தாலும் பதட்டமும், குழப்பமும், பயமும் ஆரோக்கியத்த கெடுக்க வாய்ப்புண்டு. அடுத்த ராசிக்கு போறதுக்கு முன்னாடி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கும்ப ராசிய பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இன்னைக்கு பணப்புழக்கம் குறைவா தான் இருக்கு. ஆனா மாலையில நல்ல ஒரு வரவு இருக்கு. வியாபாரத்தில மாலையில நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியிற மாதிரி இருக்கு. ஒரு சிலருக்கு கடன் வாங்குற சூழ்நிலைகள் இருந்தது. ஆனா அது மாறி போகும். எதிர்பாராத பணவரவு இருக்கு. வீண் செலவுகளெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணீங்கன்னா நல்லது. மகிழ்ச்சியா உங்கள வச்சுக்க வேண்டியது அவசியம். பேச்சில பொறுமையோடையும், உற்சாகத்தோடையும் நாள கொண்டு போகலாம். சிந்திச்சு உங்களோட நாள திறமையா கொண்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அத நீங்க திட்டமிட்டீங்கன்னா சாதகமான பலன் உண்டு. இன்னைக்கு உங்களோட எதிர்கால பத்தின முன்னேற்றங்கள், அதுக்குண்டான வளர்ச்சிக்குண்டான எண்ணங்கள் நல்லாவே தெளிவா இருக்கிற மாதிரி இருக்கு. மதியத்துக்கு மேல முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த நாளா தான் இருக்கு. புத்திசாலித்தனத்த பயன்படுத்தி நாள உங்களுக்கு சாதகமான பலன்கள காண பயன்படுத்திக்கிறது நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள்ல தவறுகள் இல்லாம பாருங்க. கவனமா உங்களோட வேலைகள செய்யுங்க. அ உங்களோட வேலைகள ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்க்கிறதுல தப்பே கிடையாது. தவறு இல்லாம செஞ்சீங்கன்னா, நல்ல ஒரு பேர் கிடைக்கும். மாலைக்கு மேல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்க கூட நல்ல புரிதலை ஏற்படுத்திக்க வேண்டியது அவசியம். காலையில தேவையில்லாத வாக்குவாதத்தோட ஆரம்பிச்சீங்க. அது மாலையில மாறிரும். சந்தோஷமா இனிமையான தருணங்கள அனுபவிக்க ரெடியா வீட்டுக்கு வாங்க. அ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள் செய்யுங்க. குடும்பத்தோட அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. வெளியில போயிட்டு வந்தீங்கன்னா, நல்ல ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய நாளா மாறும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பண வரவு எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. ஆனா, அ
மாலைக்கு மேல போதுமான பணம் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும். பணம் சம்பந்தமான முடிவுகள மாலைக்கு மேல எடுங்க. செலவுகள கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, அ முடிஞ்ச அளவுக்கு குளிர்ச்சியான உணவுகள தவிருங்க. பகலுக்கு மேல ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும். பெரிய பாதிப்புகள் இருக்காது. அடுத்த ராசி, கடைசி ராசியான மீன ராசி. உங்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தெளிவான சிந்தனைகளோட ஆரம்பிச்சு, மகிழ்ச்சியோட தான் நாளு போது. மாலைக்கு மேல பொறுப்புகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. உறவினர்கள் வருகையால செலவுகள் அதிகமாகும். பெரியவங்களோட அன்ப பெறக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல கொஞ்சம் தடைகள் இருந்தது. ஆனா, அது விலகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அனுகூலமான பலன் கிடைக்கிற மாதிரி நாள் அமையும். வியாபார வளர்ச்சிக்கான முயற்சிகள்ல நல்ல பலன் அடையறதுக்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். குடும்ப தேவைகள பூர்த்தி செய்ய வேண்டியது இன்னைக்கு கட்டாயமா இருக்கு. அ சில அனுகூலங்கள் பெருசா எதிர்பார்க்க வேண்டாம். பாதகமான செயல்கள் நடக்காம சில சவால்களையும், தடைகளையும் தாண்டி வரணும். அதே மாதிரி உங்கள நீங்களே மகிழ்ச்சியாவும், அமைதியாவும் வச்சுக்கிட்டீங்கன்னா, நாள் உங்களுக்கு ரெட்டிப்பு சந்தோஷத்த குடுக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் அந்த அளவுக்கு சாதகமா இல்ல. ஆ காலையில இருந்த தெளிவு மாலைக்கு மேல இல்ல. வேலை பளு அதிகமா இருக்கு. எந்த ஒரு வேலையும் தள்ளி போடாதீங்க. தள்ளி போட்டீங்கன்னா, அது பேர் கெடுக்கிற மாதிரி நிலுவையில நிக்கிற மாதிரி இருக்கு. கவனமா உங்களோட வேலைகள திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா, நல்ல ஒரு பலன் தர விதமா தான் நாள் போகும். சூழ்நிலைக்கு ஏற்ப புத்திசாலித்தனமா நடந்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்கள தொணக்கிட்ட வெளிப்படையா பகிர்ந்துகிட்டு, மனச தெளிவா வச்சுக்கிட்டு பேசுங்க. வார்த்தைகள கொஞ்சம் கவனம். எந்த ஒரு வார்த்தையையும் அ அ தப்பா பிரயோகிக்காம பார்த்துக்க வேண்டியது அவசியம். நம்பிக்கையோட தொணக்கிட்ட பழகுங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள செய்யுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பணத்த கையாளும்போது கவனமா கையாள வேண்டியது அவசியம். சிக்கன நடவடிக்கை தேவை. செலவுகள கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். முடிஞ்ச அளவுக்கு பணத்த கவனமா பார்த்துக்கங்க. பண இழப்பு இல்லாம விரயமாகாம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தில கொஞ்சம் கவனமா இருங்க. ஓய்வெடுங்க. சனி, ஞாயிறு தான் எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. நல்ல ஒரு ரிலாக்ஸா சினிமாக்கு போயிட்டு வந்து நாள கொண்டு போறது நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கங்க. லைவ் வீடியோஸ் வந்து ப்ராசஸிங் ஆயிட்டு இருக்கு. அது லைவ்ல வரதுக்கும் அத பாருங்க. அதையும் மிஸ் பண்ணாதீங்க. எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாம எல்லா வீடியோவும் பாருங்க. ஷார்ட்ஸ் போட்டா அதையும் பார்க்கறதில்ல. அதனால அத அவாய்ட் பண்ணியாச்சு. ஷார்ட்ஸுகளுக்குன்னு தனியா சேனல் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இந்த அ உங்களுக்கு தேவையான பலன்கள சொல்றதுக்கு ரெடியா இருக்கும். சில விஷயங்கள் அதாவது சுயஜாதகம் அடிப்படையில தான் என்னோட பலன்கள் இருக்கு. அதனால லைவ் எப்போ வரும், எப்போ வராதுன்னுலாம் சொல்ல முடியாது. நான் நினைக்கிறப்பலாம் லைவ் வருவேன். என் சேனல நல்ல ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, ஆல் டைப் ஆஃப் வீடியோஸ் போட்டுட்டு, நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா, எப்போ நான் லைவ்ல வந்தாலும் அது உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். அத பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு உதவியா இருக்கும். நன்றி, வணக்கம்.